ஒரு நாள் யோகானந்தர் ஆசிரமத்துல தூங்கும்போது ஒரு சிறு கஷ்டம் இருந்தது. மஸ்கிட்டோவனால வீட்ல இருந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் அங்க இல்ல. அதனால ராத்திரியில ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. தூங்க வைத்து அவர் குரு யுதேஸ்வர் கிட்ட சொன்னபோது குரு காமா சொன்னாரு, நீ கர்டன் வாங்கு, எனக்கும் சேர்த்து போடு அப்படின்னு. இதே நைட்டு குரு கர்டன் போட சொல்லுவாரு, யோகானந்தரும் போடுவார். ஆனா ஒரு நாள் ராத்திரி குரு ஒன்னும் சொல்லல. மஸ்கிட்டோ சவுண்டு ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. குரு கிட்ட போய் பாக்குறாரு. அவரை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டாரு. குரு ரொம்ப டல்லா அமைதியா இருந்தாரு. குருஜின்னு சாரா கூப்பிடுறாரு. யோகானந்தர் மிரர் வச்சு அப்புறம் மூக்கு வாயெல்லாம் மூடி டெஸ்ட் பண்றாரு. என்ன போய் சொல்லலாம்னு பார்க்கும்போது குரு சொல்றாரு, கூப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி. அவர் பிறகு சொல்றாரு, வேர்ல்ட மாத்துறதை விட உன் செல்ஃப மாத்து அப்படின்னு. யோகானந்தர் திரும்ப போய் தூங்கும்போது அடுத்த நிமிஷமே ஒரு மஸ்கிட்டோ கூட அவரை தொந்தரவு பண்ணல. இன்னொரு நாள் ஒரு மஸ்கிட்டோ அவரை கடிக்குது. அடிக்கிறதுக்கு கையை தூக்கிட்டு நிறுத்திடுறாரு. இத பார்த்த குரு கேக்குறாரு, ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு. அது அகிம்சை இல்லையே அப்படிங்கிற. அதுக்கு குரு சொல்றாரு, அகிம்சைனா கொல்லணும்னு நினைப்பு வந்தது கூட அப்பதான் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஹார்ம்ஃபுல்லான விஷயத்த நாம ரிமூவ் பண்ணலாம், ஆனா கோபம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிற. அப்புறம் ஒரு நாள் ஒரு சைக்கிள் மூலமா யோகானந்தருக்கு எப்படி யுகேஸ்வர் ஒரு கோபரா வந்து அவர் முன்னாடி நிக்கும் போது பயமே இல்லாம சிரிச்சு clap பண்ணாரு, அந்த பாவம் அமைதியா அவரை பார்த்துட்டு திரும்பி போயிடுச்சு அப்படின்னு. அமைதியா பயமில்லாமல் ஒரு விஷயத்தை அணுகும் போது கொஞ்சமும் அமைதியாவே நடக்கும்.